அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று ஜும்மாவுடைய தினம். அதிலும் சிறப்பிற்குரிய ரமலானுடைய ஜும்மாவுடைய தினத்தை நாம் அடைந்திருக்கின்றோம். இந்த ரமலானுடைய மாதமாகப்பட்டது புனித குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட மாதமாக இருக்கின்றது. நீங்கள் இதுவரை குர்ஆன் ஓத ஆரம்பம் செய்யவில்லை என்றாலும் கூட இந்த ஜும்மாவிலிருந்து குர்ஆனை ஓத ஆரம்பம் செய்யுங்கள். பொதுவாகவே நம் குர்ஆனை ஓதும் பொழுது அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு எழுத்திற்கும் நமக்கு 10 நன்மையை வழங்குகின்றான் என்று இருக்கும் பொழுது இந்த ரமலானுடைய தினத்தில் நாம் குர்ஆனை அதிகமாக ஓதும் பொழுது அல்லாஹ் தஆலா நமக்கு அதிகமான பலன்களை தருகின்றான், அதிகமான நன்மைகளை தருகின்றான். அதனால் இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்தில் குர்ஆனுடன் தொடர்பு உடையவர்களாக நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். இரண்டாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத் கூறுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வெள்ளிக்கிழமையன்று என் மீது அதிகமான ஸலவாத்துக்களை ஓதுங்கள். காரணம், நீங்கள் ஓதும் ஸலவாத் அன்று என் மீது எடுத்து காட்டப்படுகிறது என்று. நாம் ஸலவாத் ஓதும் பொழுது நம்மோடு சேர்ந்து மலக்குகளும் ஸலவாத் சொல்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஸலவாத் சொல்கின்றார்கள். அல்லாஹும் ஸலவாத் சொல்கின்றான். அல்லாஹ் தஆலா செய்யக்கூடிய ஒரே அமல் என்றால் அது ஸலவாத் சொல்வது மட்டும்தான். அப்படிப்பட்ட சிறப்பிற்குரிய ஸலவாத்தை இந்த ஜும்மாவுடைய தினத்தில் அதிகமாக ஓதுங்கள். இந்த ஜும்மாவுடைய தினம் மட்டுமல்லாமல் இந்த ரமலானுடைய மாதத்தில் நீங்கள் அதிகமாக ஓதி வாருங்கள். அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நேசத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஜும்மாவுடைய தினத்தில் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுங்கள். அதிலும் இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் நோன்பாளிகளாக பாவ மன்னிப்பு தேடும் பொழுது அல்லாஹ் தஆலா நிச்சயமாக நம் பாவங்களை மன்னிக்கின்றான். அதனால் இந்த ரமலானுடைய மாதத்தில் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுங்கள். இன்னும் ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள். இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கு அதிகமான நன்மைகள் உண்டு. அதனால் உங்களால் முடிந்த அளவு ஏழைகளுக்கு அதிகமாக இந்த ரமலானுடைய மாதத்தில் உதவி செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்தே நல் அமல் செய்ய ஆரம்பம் செய்யுங்கள். இந்த ரமலானுடைய மாதத்தை ஒரு பயிற்சி மாதமாக நீங்கள் எடுத்துக்கொண்டு நல் அமல் செய்ய ஆரம்பம் செய்யுங்கள். நல் அமல் செய்ய ஆரம்பம் செய்யும் பொழுது இந்த நல் அமல்களை நான் என் மௌத்து வரை செய்ய வேண்டும் என்று நல்ல எண்ணத்துடன் அமல்கள் செய்ய ஆரம்பம் செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக நமக்கு உதவி செய்வான். இந்த ரமலானுடைய மாதத்தை நீங்கள் ஒரு பயனுள்ள மாதமாக எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த ஜும்மாவுடைய தினத்திலிருந்து நீங்கள் அமல் செய்ய ஆரம்பம் செய்யுங்கள். இந்த ஜும்மாவுடைய தினம் உங்கள் விதியை மாற்றக்கூடிய ஜும்மாவுடைய தினமாக இருந்தாலும் இருக்கலாம். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மாவையும் இந்த ரமலானையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். எனவே இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். அல்லாஹ் போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும்.